கண்ணியத்துக்குரிய மேலான பெரியார்களே சோதர்களே, ஏன் ரசூலுல்லாஹ் நாங்க பின்பற்றக்கூடாது? ஏதாவது குறைபாடு ஈக்குதா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய விஷயத்துல அழகுல குறையா இல்ல தானே? ஏதாவது நபி பிறந்த அந்த விஷயங்கள் அல்லது நபியுடைய குடும்பத்தில் ஏதாவது குறைபாடு ஈக்குதா? நபியவங்களை பின்பற்றதுக்கு அல்லாஹ் எந்த குறையுமே வச்சில்ல. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், லகத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இந்த நபியுடைய வாழ்க்கையில உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்குது. உங்களோட வாழ்க்கையை இவரை போல ஆக்கிக்கோங்க. உங்களோட வாழ்க்கையில் அப்பதான் வெற்றியை காணுவீங்க. அழகிய ஒரு வாழ்க்கையை ரசூலுல்லாஹ் காட்டி தந்தாங்களே, ஏன் நாங்க பின்பற்ற தயாரில்லை? நபி கிட்ட அழகு இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய சஹாபி இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால சில கவிதைகளை படிக்கிறார். அதுல ஒரு கவிதை தான், ஃபஅஹ்ஸன மின்க லம் தரகத்து ஐனி வ அஜ்மல மின்க லம் தலிதின் நிசாஉ குலிக்த முபர்ரஅம் மின் குல்லி ஐபின் கஅன்னக கத் குலிக்த கமா தஷாஉ. சஹாபி சொல்றார், ஃபஅஹ்ஸன மின்க லம் தரகத்து ஐனி. என் கண்ணால இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான ஒத்தரை என் கண்ணால நான் பார்த்ததே இல்லை. அழகுல குறையா ரசூலுல்லாஹ்? அன்னை ஆயிஷா, ஹதரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துல வாழ்ந்த காலத்துல பெண்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகை பார்த்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த எப்பலையும் கத்தியும் வச்ச நேரத்தில் அவங்களோட கைகளை தான் வெட்டி கொண்டாங்க. என்னுடைய கணவருக்கு கொடுக்கப்பட்ட அழக அந்த மக்கள் பார்ப்பாங்கண்டா தன்னுடைய உள்ளத்தை கீறி கொள்வாங்க. அவ்வளோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு அல்லாஹ் அவ்வளோ பெரிய அழகை கொடுத்தார். சஹாபி சொல்றார், யார்